அந்த குதிரைகளை பசுக்களை தீயில போட்டு பொசுக்கிறது, ராஜ யோகங்களை அடைவதற்கு மன்னர்களுக்கு அது நிலை பெறுவதற்கான அதிகாரத்தை தருவதற்கு இந்த மாதிரி சடங்கு வேள்விகள் செய்தால் அது இறைவனை சென்றடையும், அதன் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் என்கிற கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டாங்க. மன்னர்கள் முதலில் நம்பினார்கள். மன்னர்கள் நம்பும்போது என்ன ஆகுது, இனக்குழுக்களாக வாழ்ந்த ஒரு சமூகத்தில் மன்னராட்சி முறை உருவாகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து அதிசயிக்கிறாங்க. இந்த மாய வலையில், அதாவது ஆரியம் என்பதே ஒரு மாய தோற்றம் தான், மாய வலை தான். மக்களை மடமையாக்குவது, அறிவை திருடுவது, அவர்களை சிந்திக்க விடாமல் மறுப்பது, பகுத்தறிவுக்கு எதிரான முரணான ஒரு அமைப்பு தான் வேத கட்டமைப்பு என்று சொல்லுவார்கள். இந்த வேத கட்டமைப்புக்கு எதிரானதான் தமிழ்மறை. நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. தமிழ்மறை என்பது என்னன்னா கடவுள் வழிபாடே இல்லையே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன வள்ளுவர் எந்த கடவுள் வழிபாட்டை காட்டினார்? இப்போ 7ஆம் நூற்றாண்டில் உருவான சிவனோ மாலியமோ, 12ஆம் நூற்றாண்டில் உருவான பிள்ளையாரோ, அதற்கெல்லாம் முந்தியது முருகன் என்று கூட சொல்லலாம். அப்போ முருகனுக்கு எப்படி பிள்ளையார் அண்ணன் ஆனார்? பிள்ளையார் காலத்திற்கு முன்னாலே உருவான முருகன், முருகாற்றுப்படையினே தமிழ் இலக்கியங்களில் இருக்குது. அவர் 12ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் உருவான பிள்ளையார் எப்படி அண்ணன் ஆனார்? சித்தரிக்கப்பட்டது. இதெல்லாம் புராணத்தில் சொல்லப்படுவது. அதாவதுங்கம்மா, வரலாறு என்பது வேறு, புராண இதிகாசங்கள் என்பது கற்பனை தான்.